வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோன்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். முல்லை கதிர்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம 2 பேரும் கூப்பிட்டதுனால தான் அவங்க எல்லாரும் இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வேணா வேற ஏதாவது பெரிய வீடா பார்த்து போயிடலாமாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிலாம் இதே ஏரியால வீடு கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்றாரு அவரு. கதிர் சொல்றாரு, நம்ம வீடு கட்டி போற வரைக்கும் தானே, நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மழைலாம் வந்துடும், இப்ப என்ன பண்றது, திங்ஸ் எல்லாம் நனைஞ்சிருமே அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா ஜீவா வராரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியும் மழை வந்துடும், உன்ட்ட ஏதாவது தார்பாய் இருக்காடா அப்படின்னு கேக்குறாரு ஜீவா. கதிர் இப்போ தார்பாய் கொண்டு வராரு. அதை 2 பேரும் சேர்ந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு அவங்க திங்ஸ் எல்லாமே உள்ள வச்சிடுறாங்க. சரி, இப்போதைக்கு மழை பெஞ்சாலும் இது நனையாது அப்படின்னு ஜீவா சொல்றாரு. மறுநாள் காலையில தனம் வந்து அந்த டென்ட் மாதிரி போட்டிருக்கிறத பாக்குறாங்க. ஜீவாட்ட கேக்குறாங்க, நீயும் கதிரும் தானே இதை பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மழை பெஞ்சிச்சே, பொருள்லாம் நனைஞ்சிருமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் ஜீவா அப்படின்னு சொல்றாங்க தனம். கவலைப்படாதீங்க நீ, நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க, நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம் நீ இனிமே அப்படின்னு சொல்றாரு ஜீவா. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு சொல்றாங்க தனம். நம்ம ஒன்னா சேர்ந்து இருக்கிறப்ப எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க தனம். மீனாவும் எழுந்து வந்து பாக்குறாங்க. ஒருவேளை என்னோட அப்பா தான் இந்த மாதிரி தார்பாய் கொண்டு வந்து போட்டிருப்பாரோ அப்படின்னு கேக்குறாங்க. ஜீவாவுக்கு கோபம் வந்துருது. அப்படியே அரைஞ்சேனா முகம் திரும்பிக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு மீனாவை திட்டுறாரு. இல்ல, பொருள்லாம் உள்ள கொண்டு போக முடியலையே, வெளியில கிடக்குதே, அதனால ஏதாவது தார்பாய் கொண்டு வந்து அப்பா தான் போட்டிருப்பாரோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஜீவா சொல்றாரு, அப்படி நினைக்கிறவரா இருந்தா நைட்டோட நைட்டா எந்த பொருளும் இப்படி வெளியில போட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தியுமே வந்து பாக்குறாரு. நல்ல வேலை எந்த பொருளுமே நனையல, இது இப்படி குடோன்ல போய் கொண்டு போய் வச்சிருங்கடா அப்படின்னு ஜீவாட்ட சொல்றாரு. அடுத்ததா ஐஸ்வர்யா பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்ல அப்படின்னு பைப்பை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்கேயுமே தண்ணி வரல. தனம் முல்லைய கூப்பிட்டு கேக்குறாங்க, தண்ணி நின்றுச்சா, அப்ப இனிமே நாளைக்கு தான்க்கா வரும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா தெருக்குழாயில போய் தண்ணி தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க முல்லை. நானும் உன் கூட வரேன் அப்படின்னு தனம் சொல்றாங்க. நாங்க ஒரு 2 தடவை போயிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா மீனா நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா மீனா 2 பேரும் சேர்ந்து இப்போ தெருக்குழாயில போய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மீனா ஐஸ்வர்யா 2 பேரும் இப்போ குடத்துல தண்ணி பிடிச்சு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஜனார்த்தனன் அதை பாக்குறாரு. பார்த்து மீனாட்ட கேக்குறாரு, உனக்கு இதெல்லாம் தேவையா மீனா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நாங்க என்னைக்காவது ஒரு நாளாவது சந்தோஷப்பட முடிஞ்சா அப்படின்னு கேக்குறாரு. உங்க வீட்டாளுகளை தானே அந்த வீட்டை விட்டு போக சொன்னேன், நீ எதுக்கு பின்னாடியே அவங்க கூடயே போன அப்படின்னு கேக்குறாரு. நீ அந்த வீட்லயே இருந்திருக்க வேண்டியதானே, இல்ல வசதி பத்தலைன்னா அப்பா இடிச்சுட்டு அதுலயே புது வீடு கட்டி கொடுத்துருந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்றாரு. வீடு கட்டுற வரைக்கும் நீயும் கையலும் நம்ம வீட்டுல வந்து இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. மீனாவுக்கு கோபம் வந்துருது. இந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுறப்ப நீங்க வந்து என்ன கூப்பிட்டா நான் உங்க பின்னாடியே வந்துருவேன்னு நினைச்சீங்களாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ உனக்கு அம்மா அப்பா முக்கியம் கிடையாதா அப்படின்னு கேக்குறாரு அவரு. எனக்கு எங்க வீட்டு ஆளுக தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு வரமாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கல்ல அப்படின்னு கோபப்படுறாங்க மீனா. உன் புருஷன் தானே என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்பெல்லாம் கேட்டுட்டு நீ அமைதியா தானே இருந்த அப்படின்னு கேக்குறாரு. உடனே மீனா சொல்றாங்க, நீங்க குடுக்குற விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உனக்கு இப்படி வாழ்றது கஷ்டமா இல்லையா மீனா அப்படின்னு மீனா அப்பா கேக்குறாரு. மீனா சொல்றாங்க, எனக்கு அந்த சின்ன வீட்டுல இருக்கிறது கஷ்டமா தான்ப்பா இருக்கு, இந்த மாதிரி குடத்தை தூக்கிட்டு வரதும் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.